என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு மோடி நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு தலாஷ் ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் இந்திரகுமார் வணக்கம். நேற்றைக்கு அண்ணாமலை ரைட் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு கலவர சூழல் போல அந்த பிரச்சார களம் காட்சியளிக்கிறது. அண்ணாமலை ரோட்ல நின்று போலீஸ்காரர்களோட அவ்வளவு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் கட்சிக்காரங்களை பார்க்க போறேன், அதுக்கு தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு அவர் ஒரு தகவல் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை செய்யறது ரொம்ப பெரிய தப்புங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தோட விதிகள்ல என்ன இருக்குன்னா, 10 மணிக்கு மேல லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு, மைக். அது அண்ணாமலை அந்த இடத்த புடிச்சுக்கிட்டு அவர் அதுதான் சொல்றாரு. ஆனா மதுரை கோர்ட்ல ஆர்டர் இருக்கு. என்னன்னா, நம்ம மாணவர்கள் பரீட்சை நேரம் இல்லையா, ஒரு 2014 காலகட்டத்துல ஒரு வழக்கு போட்டாங்க. அதாவது தேர்தல் திருவிழா, பொதுக்கூட்டங்கள், அப்புறம் டோர் டு டோர் கேன்வாசிங், இதெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேல இருக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் தெளிவான விதிகளை சொல்லல, வெறும் லவுட் ஸ்பீக்கர் மைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, டோர் டு டோர் கேன்வாசிங் வராங்க, இல்லைன்னா வீடு வீடா நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கட்சிக்காரங்களை பார்க்க வரோங்கிற போர்வையில வராங்க. அதே மாதிரி திருவிழாக்கள்லயும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிபரப்பி வைக்கும் போது படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா இது தேர்வு நேரம், எப்பவுமே ஏப்ரல் மாசம் தேர்வு நேரம். இப்படி 2014 வழக்கு. அதுல மதுரை ஹைகோர்ட் ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம் ஒலிபரப்பி பயன்படுத்தக்கூடாதுன்னு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. அதை நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ஆனால் பப்ளிக் நியூசன்ஸ், அதாவது பொதுமக்களுக்கான இடைஞ்சல், மாணவர்களுக்கான கல்வி, வயதானவர்களுக்கான அந்த ஓய்வை அவங்க கெடுக்கிற விதமாக யாருமே செயல்படக்கூடாது, எந்த கட்சியும் செயல்படக்கூடாது, எந்த திருவிழாவும் அப்படி நடத்தக்கூடாது, வீடு வீடா போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவு. அது அண்ணாமலைக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையம் எந்த ஒலிபெருக்கி மட்டும்தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நான் போய் கட்சிக்காரங்களை எல்லாம் பார்க்கத்தான் செய்வேன், நான் வீடு வீடா போவேன் அப்படின்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம். சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஐபிசி அஃபென்ஸ். ஐபிசி அஃபென்ஸ்ல பப்ளிக் நியூசன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பப்ளிக் நியூசன்ஸ் பப்ளிக்கு நியூசன்ஸ் ஏற்படுத்துகிற விதமாக எந்த செயலையும் ஈடுபட முடியாது. சோ அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கூறியது மிகவும் சரி. ஆனா அண்ணாமலை அதை புரிஞ்சுக்காம அவரு, அதாவது இந்த இதுதாங்க புக் ரீடிங், அது வேற எதையுமே படிக்கிறது கிடையாது. ஒரு 10 ஐட்டத்தை படிச்சுட்டு அதுதான் சரின்னு வாதாடுற ஒரு முரட்டுத்தன்மை. இதுல அண்ணாமலை எப்பவுமே ஸ்பெஷலிஸ்ட் தான், முரட்டுத்தனமா பேசுறது. அப்புறம் ஒரு டவுட் சார், இப்ப அது தெரியாம பண்ணிட்டாருன்னு எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் எலெக்ஷன் நடத்தி இருக்காருல்ல சார் கர்நாடகால. சட்டம் என்னன்னா, நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் சட்டத்துல தண்டனை ஒண்ணுதான். நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப ஒரு ஒன்வே இருக்கு, நான் போர்டை சரியா கவனிக்கலைங்க, போர்டு ரொம்ப ஓரத்துல இருந்துன்னு சொல்லிட்டு நீங்க போக முடியுமா? Ignorance is not an excuse. அது ரொம்ப பழைய காலத்து கோட்பாடு. அது சட்டத்துல இக்னரன்ஸ் எக்ஸ்கியூஸ் கிடையாது, அறியாமை விதிவிலக்கு கிடையாது. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் குற்றம் தான். அண்ணாமலை மாதிரியானவர்கள், ஏன்னா ஒரு மாநில கட்சியோட ஒரு கட்சி, தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருக்காரு. அப்ப அவங்க இன்னும் ஒயிட் ஸ்டடி இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். ஒயிட் ஸ்டடினா என்னன்னா, ஒரு தேர்தல் களத்துக்கு வராரு, அவர் உண்மையிலே இதுதாங்க அவருக்கு வாழ்க்கையிலே பெரிய தேர்தல், முதல் தேர்தல் இதுதானே. அவர் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசரா தேர்தலை கண்ட்ரோல் பண்ணுவார், தேர்தல் நடத்த அதிகாரியா கூட இருந்திருக்க முடியாது. ஐஏஎஸ் இருந்தா தான் குறைஞ்சபட்சம் அந்த தேர்தல் நடத்த அதிகாரி பொறுப்பாது வந்திருக்கோம். ஐபிஎஸ் ஆபீசருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பொறுப்பு தான் இருந்திருக்கும். அவருக்கான தேர்தல் விதிமுறைகள் தான் தெரிஞ்சிருக்கிற வழியெல்லாம் கிடையாது. ஆனா மாநில தலைவரான பிறகு அவர் இது சம்பந்தமான வழக்குகளையும் தீர்ப்புகளையும் மேற்கோள்களையும் படிச்சிருக்கணும். அப்படி செய்யாம சாலை மறியல்ல ஈடுபடும் போது, சாலை மறியல் அப்படிங்கிற டாக்டிக்ல பாதிக்கப்படுறவங்க ரொம்ப அதிகம். நேற்றே கோயம்புத்தூருக்கு போன ஏராளமான நோயாளிகள், அது போக ஆம்புலன்ஸ் வாகனங்கள்,
அது அப்புறம் வந்து சாதாரணமான டிராவல் பண்ணி போறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராபிக் ஜாம் அங்க. அது ஒரு முக்கியமான ரோடு வேற. அப்போ 2 hours டிராபிக் ஜாம கிரியேட் பண்ணி ஒரு கேண்டிடேட் என்ன ஓட்டு வாங்க முடியும்? எவ்வளவு பெரிய பப்ளிக் நியூசன்ஸ். இப்ப அண்ணாமலை போடாம போவோம். அது போக அண்ணாமலையை உண்மையிலே இப்ப அரெஸ்ட் பண்ணணும். சரி, அண்ணாமலையை கைது பண்ணணும். ஏன்னா ஐபிசி அஃபென்ஸ் வருது. பப்ளிக் நியூசன்ஸ் வந்து உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் ஜாமீன்ல விட முடியாத குற்றம். ஆமா. அப்போ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வெறுமனே வழக்கு தான் நம்ம பதிகிறோம். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த வழக்கை வந்து அப்படியே விட்டுருவாங்க. எல்லாருக்கும் அதுதான் நிலைமை. இதனால வந்து இந்த தலைவர்களுக்கு குளிர் விட்டு போகுது. நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இது தெரிஞ்ச விஷயம். அண்ணாமலை கூட எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு முரட்டு பிடிவாதம் காட்டியிருப்பாரு. கூடவே வானதி சீனிவாசன் அவங்க வழக்கறிஞர் தானே சார்? அவங்கள எனக்கு வந்து அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறதுன்னு தெரியுங்க. நம்ம பத்திரிகை ஆபீஸுக்கு லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவங்க வருவாங்க. பல கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க பெரிய பிராக்டிசிங் லாயரெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்திருக்காங்க. சில நேரங்கள்ல நீதிமன்றத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா கிட்டத்தட்ட இப்போ இவ்வளவு வருஷமா வந்து ஃபீல்டு பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க. வழக்கறிஞர் தச்சு இழந்திருப்பாங்க. அது பிறகு இயல்பாக அவங்களுக்கான அது ஒரு கட்சி தலைவர் இப்படி செய்யும் போது நம்ம என்ன பண்றதுன்னா அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. பல நேரங்கள்ல அண்ணாமலை சொல்ற பல விஷயங்களுக்கு வானதியோட முகபாவத்தை பாத்தீங்கன்னா மறுப்பு தான் தெரியும் முகத்துல. ஆனா வெளியில சொல்லாம அவங்க அமைதி காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அது பாதிக்கும். ஆசை ஒரு லோக்கல் எம்எல்ஏங்க அவங்க. நாளைக்கு அவங்களும் வந்து வாக்காளர்களை சந்திக்க போக வேண்டியவங்க தானே. ரைட்டு. இப்ப இந்த இடத்துலதான் கணபதி ராஜ்குமார் போன வாரமே பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு சார். கணபதி ராஜ்குமார் மற்றும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் 2 பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அதுல இந்த புகார்களை எல்லாம் மாவட்ட செயலாளர் வரிசையா பட்டியல் போடுறாரு. எந்தெந்த தேதியில எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விதிமீறல்கள் எல்லாம் ஈடுபட்டாரு அப்படிங்கிறது, குண்டர்களை வைத்து எதிர்கட்சிக்காரர்களை வந்து தாக்குறது, போலீஸ் முன்னாடியே தாக்குதலில் ஈடுபடுறது, வெளியூர்ல இருந்து ஆட்களை இறக்கி வேலை பார்ப்பது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை பட்டியல் போட்டு அவர் அடுக்கிறாரு. அதுல கூடுதலாக கணபதி ராஜ்குமார் ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படியாவது தேர்தலை நிறுத்த கூட அவங்க முயற்சி பண்ணுவாங்க தோல்வி பயத்தின் காரணமாக அப்படின்னு குறிப்பிடுறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கும் ஒரு சந்தேகம் உண்டுங்க. அண்ணாமலை வந்து தொடர்ந்து விதிமீறல்ல ஈடுபடுறது மட்டும் இல்லாம அவர் ஒரு அராஜக செயல்கள் மூலமாக ஒரு ஒரு பதற்ற சூழலை வந்து கோயம்புத்தூர்ல உண்டாக்குறாரு இல்லையா? அது நமக்கே தெரியுது. அப்போ பதற்றமான பூத்துகள், பதற்றமான தொகுதிகள்னு தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியல் வகுத்துக்கிட்டே வருது. அதுல அந்த பதற்றமான பூத்துகள்ல நிறைய பூத்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அங்க பதற்றம் இருந்ததுனால 98 காலகட்டத்துல இருந்து பிரச்சனை இருக்கு. அப்படியான சூழ்நிலையில அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல போட்டி போடுறது மூலமாக அது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு கங்குங்க. தீ அணைஞ்சு கங்கு இருக்கு. அந்த கங்குல மேற்கொண்டு எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் அவரோட செயல்கள் இருக்கு. பொறுப்பற்ற தன்மையோடையும் அரசியல் முதிர்ச்சி இல்லாமலும் அவர் நடந்துக்கிறார் தொடர்ந்து. அதை நம்ம பார்க்க முடியுது. பொதுவாகவே வந்துங்க எந்த கேண்டிடேட்டும் இப்படி செய்யவே மாட்டாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம கராத்தே தியாகராஜன் இருக்காரு, எனக்கு ரொம்ப நண்பருங்க அவரு. 96 ஜெயலலிதா ஆட்சியோட கடைசியில மயிலாப்பூர்ல ஒரு இடைத்தேர்தலுங்க. அந்த இடைத்தேர்தலில் அதிமுக திமுக தான் 5000 ஓட்டுல என்னமோ ஜெயிச்சது. திமுக அப்புறம் காங்கிரஸ் தனியா நிக்குது. காங்கிரஸ் கட்சி அதிமுக காங்கிரஸ் உடன்பாடு ஏற்படலை. 96ல தான் ஏற்படுது. அப்போ ஃபருக் அப்துல்லா ஒரு கூட்டக மூப்பனார் ஃபருக் அப்துல்லா நானும் ஒரு சிறப்பு அழைப்பாளர் பேசிட்டு இருக்கும்போது கராத்தே தியாகராஜன் சம்பந்தமான ஒரு செய்தி மேடைக்கு வருது. என்னன்னா ஒரு சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை அங்க போலீஸ் அத்துமீறல், ஜெயலலிதா ஆட்சியை கண்டிச்சு சாலை மறியல். ஒரு வகையில ஜெயலலிதா ஆட்சி எதிர்ப்பாளர்களுக்கு மேடையில இருந்த பலருக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு வீர செயலா தான் பட்டுச்சு. சாலை மறியல், ஜெயலலிதா ஆட்சியை கண்டிச்சு சாலை மறியல் பண்றாரு நம்ம கேண்டிடேட் அப்படின்னு. ஆனா அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படி பண்ணா ஓட்டு கிடைக்காதுங்க. அது வந்து இன்னும் சொல்ல போனா அது மயிலாப்பூர் கோயம்புத்தூர் ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா ரெண்டுமே படித்தவர்கள் நிறைய உள்ள ஒரு தொகுதி, கொஞ்சம் அர்பன் நேச்சர் இல்லைங்களா? கோயம்புத்தூர் எம்பி தொகுதி, மயிலாப்பூர் எம்எல்ஏ தொகுதி. ஆனா ஒரு அர்பன் நேச்சர் உள்ள ஒரு தொகுதி. மோஸ்ட்லி சாஃப்ட் பீப்புள் வாக்காளர்களை ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அடாவடி, அப்புறம் வந்து சாலை மறியல், இந்த வீர செயல்கள், அரசியல் வீர செயல்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப இவருக்கு ஓட்டு தாங்க குறையும், 10,000 ஓட்டு கூட ஒரு கடைசியில வாங்க மாட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன். கடைசியில அவ்வளவுதான் வாங்கினாருங்க. என்ன காரணம் அப்படின்னா வாக்காளர்கள் இதை வெறுக்கிறாங்க. அமைதியான சூழல், அன்றாட வாழ்க்கை. இப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பரீட்சை, பல பிரச்சனைகள். அப்படியான சூழ்நிலையில
கேண்டிடேட் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல அவர் கணபதி ராஜ்குமார் பட்டியல் போட்டு காட்டிய மாதிரியான ஒரு அத்துமீறல்களில் ஈடுபடுறது, அமைதியை குலைக்கிறது, இதை வந்து கோயம்புத்தூர் விரும்புறது இல்ல. இன்னொன்னு, ஏற்கனவே பழைய பதற்றம் தீர்றதுக்கே பல வருஷம் ஆச்சுங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இந்த கோயம்புத்தூர் வந்து ரொம்ப பீஸ் லவிங் ஒரு ஏரியாங்க. நான் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ், அப்போ ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் போகணும்னு அவ்வளவு பிரியப்படுவோம். கோயம்புத்தூர்ல எங்களுக்கு வந்து இங்க மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்பதான் நான் 2வது செட்டு, பெரிய வசதிகள் கிடையாது. அதனால பயிற்சிக்கு எப்போதுமே கோயம்புத்தூருக்கு தான் அனுப்புவாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கோயம்புத்தூருக்கு அனுப்பும்போது. என்ன காரணம்னா அந்த சிட்டியோட ஒரு நேர்த்தி ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஜனங்க வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. இப்படியான ஒரு ஊரு. ஸோ கோயம்புத்தூர் எல்லாருக்குமே பிடித்த இடம். பலருமே வந்து வெளியூர்காரங்க கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. சிம்பிள் ரீசன் இதுதான். அப்போ கோயம்புத்தூர் அமைதியை குலைச்சதுல முக்கிய பங்கு வகிச்சது வந்து பிஜேபி தான். 98 காலகட்டத்துல ஒரு மார்க்கெட் ப்ராப்ளங்க அது. 97 ஒரு மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்ல ஒரு டாமினேஷன். இதுல ஏற்பட்ட பிரச்சனையே பெரிய மத சண்டையா மூட்டி விட்டு 97 பூரா அது எரிஞ்சு ஒரு செல்வராஜ்ங்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டு 98 தேர்தல் டைம்ல அது அத்வானி மீட்டிங்ல வந்து வெடிகுண்டா வெடிச்சு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. அந்த பதற்றம் தணியறதுக்கே பல ஆண்டு ஆச்சு. அது போக வியாபார ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டது. இன்னைய தேதி வரைக்கும் கோயம்புத்தூரோட சில பகுதிகள் பதற்ற பகுதிகளாக தான் இருக்கு. அப்போ அண்ணாமலை மேலும் மேலும் அந்த பதற்றத்தை அதிகப்படுத்தும் போது அவரோட நோக்கத்துல சந்தேகம் வருது. அதைத்தான் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சொல்றாரு, பதற்றத்தை தணிக்கிறதுக்கு பாடுபடணும் நியாயமா. மத்த 2 கேண்டிடேட் இருக்காங்க, ஒன்னு திமுக, இன்னொன்னு அண்ணா திமுக. இந்த 2 கேண்டிடேட்டுமே லோக்கல், அதாவது உள்ளூர் கேண்டிடேட் தான். அவங்க 2 பேருக்கும் கோயம்புத்தூரோட உள்ளும் புறமும் நல்லா தெரியும், கோயம்புத்தூரோட மைண்ட் செட் தெரியும். அவங்க அமைதியா தானே கேன்வஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா பரம்பரை எதிரி, திமுகவும் அண்ணா திமுகவும் பரம்பரை எதிரி. பிஜேபி சும்மா தேர்ட் பிளேயர். இப்பதான் வந்து அவர் அரசியலுக்கே வர்றாரு, வந்தே 3 வருஷம் தான் ஆகுது. இப்பதான் முதல்ல ஒரு பெரிய தேர்தலே பாக்குறாரு, அவரு ஒரு தலைவரா பாக்குறாரு. அவர் வந்து இப்படி எல்லாம் நடந்து கொள்வது என்பது கோயம்புத்தூரோட பதற்றத்தை அதிகரிக்கும். அப்ப கடைசியில தேர்தல் ரத்துல போய் முடியுமோங்கிற ஒரு நியாயமான அச்சத்தை தான் வெளிப்படுத்துகிறார். அப்ப ஒரு பக்கம் கணபதி ராஜ்குமார் அடுக்கடுக்கா வார்டு கவுன்சிலர்ல இருந்து மேயர் வரைக்கும் வந்து இப்போ எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு புதுமுக வேட்பாளராக, கலவரத்தை விரும்பக்கூடிய வேட்பாளராக அண்ணாமலை நிக்கிறார். அப்படின்னா அப்ப கணபதி ராஜ்குமார் வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய பிரஷரை மவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா தேர்தலை நிப்பாட்டுற அளவுக்கு திட்டமிடுறாரு, எப்படியாவது ஏதாவது பண்ணி இது பண்ணிடணும், இது ஒரு கலவரத்தை உருவாக்கிடணும் அல்லது வந்து பதற்றத்தை உருவாக்கிடணும்னு நினைக்கிறாருன்னா அப்ப கணபதி ராஜ்குமாருடைய பிரசன்ஸ் வருது, அவ்வளவு பதற்றத்தை உருவாக்குறாரு. அண்ணாமலையோட நோக்கமே 2வது இடத்துக்கு வர்றது தானுங்க. ஓகே, அவர் வந்து வெற்றி பெற முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா அந்த ஓட்டிங் ஸ்ட்ரக்சர்ல திமுக கேண்டிடேட்டுக்கான ஓட்டுங்கிறது திமுக ஓட்டு, பிற கூட்டணி கட்சிகளோட ஓட்டு, மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் ஓட்டு வங்கி. பிஜேபியோட ஓட்டு வங்கிங்கிறது முதல்ல இருந்தே அங்க இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ஓட்டு வங்கி. மைக்ரண்ட் ஒர்க்கர் ஓட்டு வங்கியே இப்ப இல்ல. மைக்ரண்ட் ஒர்க்கர் வந்துங்க வட மாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க பல வருடங்களாக தங்கி பணிபுரியும் போது இப்போ கோயம்புத்தூர்ல பணிபுரிகிற வடமாநில தொழிலாளர்களுக்கு இது சொர்க்கமா தெரியுது. என்னன்னா அந்த அளவுக்கான கல்வி, வட மாநிலங்கள்ல இல்லாத அளவுக்கான மருத்துவ வசதி, அவன் ஊருக்கு இங்க இருந்து பணம் அனுப்புற விதம், அப்புறம் வருஷா ஒரு தடவை வந்து அவன் சொந்த ஊருக்கு போகும்போது இங்க இருக்கிற அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி வட மாநிலத்துல இருக்கிற பிஜேபி ஓட்டு வங்கியை பெருமளவுக்கு சரிக்கிறது இங்க தென் மாநிலத்துக்கு வந்து வேலை பார்க்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். அது இன்னும் யாருக்கும் புரிஞ்ச மாதிரியும் தெரியல. சரி, சாதாரண எங்க தஞ்சாவூர்னு எடுத்தீங்கன்னா விவசாயத்திலே இருக்காங்க. அப்போ அவனோட மெயின் ஃபுட்டு ரேஷன். இங்க இருக்கிற ரேஷன் வசதிகளை அவன் ஊருக்கு போகும்போது சொந்த ஊர்ல சொந்தக்காரன்ட்ட சொல்லுவானா மாட்டானா? அப்ப அவன் அங்க இருக்கிற வறுமையும் இங்க இருக்கிற செழிப்பையும் ஒப்பிட்டு பார்ப்பான்ல. வறுமையை ஒழிச்சிட்டோம், இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு பிஜேபி சொல்லுது. அத்தனை கோடி பேர்ல அவன் சேர்த்தி கிடையாது. அப்ப அவையா இங்க வரான்? சாதாரணமான ஒரு மீனியல் தொழில் செய்யறதுக்கு சலூன்ல முடி வெட்டுறாங்க வந்து. ஏன் சின்ன ஊர்ல, பெரிய நகரத்துல கூட இல்ல, சின்ன ஊர்ல வெட்டுறான். ஏன்பா முடி வெட்டுற இங்க வந்து உங்க ஊர்ல வழி இல்லையான்னா அங்க ஒரே ஜாதி பிரச்சனைங்க, ஜாதி பார்த்தா சலூனுக்கே வரானுங்க. அவன் இங்க பாக்குறான், இங்க வந்து யாருமே ஜாதி பின்னொட்டே போடுறது இல்ல, எத்தனையோ வருஷமா போடுறது இல்லைங்க. அப்ப மோலியார் கடையில முடி வெட்டின, அண்ணாச்சி கடையில முடி வெட்டுறேன்னு எவனா சொல்லுவானா? இங்க அது கிடையாதுங்க. பிராண்டிங் தான் சலூன்னா, இந்த பிராண்டு சலூன், அவ்வளவுதான். இதெல்லாம் திராவிட இயக்கம் எந்த காலத்துல வந்து இதுக்குள்ள வந்துச்சோ, சிகை சிங்காரிப்பு நிலையத்துக்குள்ள வந்துச்சோ அப்பவுமே இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப அவன் இங்க இருக்கிற அரசியலையும் அங்க இருக்கிற அரசியலையும் ஒப்பிட்டு பார்ப்பான். அதே மாதிரி ஒரு கட்டட தொழிலாளர் ஒப்பிட்டு பார்ப்பான்.
ஒரு சாதாரண வேற பிற வேலைகள் செய்யறதுக்கு, விவசாய வேலை செய்யறதுக்கு தஞ்சாவூர்ல ஆள் வந்துட்டாங்க. அவங்க இங்க இருந்து அந்த செய்திகளை, நமது வளர்ச்சியின் செய்திகளை, அரசியல் செய்திகளை அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல. அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற மைக்ரேட் ஒர்க்கரும் இந்நேரம் போய் சேர்த்திருப்பான்ல. அப்ப மைக்ரேட் ஒர்க்கர் வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து மாறியாச்சு, ரொம்ப காலம் ஆச்சு அது. இப்போ யாரு இருக்கிறாங்கன்னா நார்த் இந்தியன் கடை ஓனர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுமே வந்துங்க தங்க விலை உயர்வு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 60,000 ரூபீஸ் போகுதுங்க. அப்போ அதை வந்து மிக எளிதாக மத்திய அரசாங்கம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா வரியை குறைக்கிறது மூலமா. ஆனா அதை செய்ய மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாம் ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. தங்க நகை வச்சிருக்கிற பலரும் என்னோட நண்பர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல அசோசியேஷன் இருக்கு. ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு, ஒண்ணுமே செய்யல. 10 வருஷமா செய்யல. பூரண மெஜாரிட்டி வேணும்ன்றாரு மோடி. 10 வருஷமா நீங்க மெஜாரிட்டியில் தானே இருந்தீங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? அப்ப அவன் அதை கேட்கறான். சரி, இவங்க பிளைண்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, நகைக்கடைக்காரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான், வட இந்தியர்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, வட இந்திய தொழிலாளர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, ஆக மொத்தம் 40% கணக்கு போடுறாங்க. கிடையவே கிடையாது. பிஜேபியோட கோர் ஓட் பேங்குங்கிறது அந்த ஹார்ட் கோர் இந்துத்துவா ஓட் பேங்க் கோயம்புத்தூர்ல 3 to 4% தான். அது வெறும் 3 to 4%. அண்ணாமலை வந்த பிறகு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா வச்சா கூட டெபாசிட் லெவலுக்கு வருமானு எனக்கு எப்பவுமே சந்தேகம் உண்டு. 16.6% வேணும் டெபாசிட் லெவல். அப்படின்னா ஆன் ஆவரேஜ் 20% வேணும். கண்ணை மூடிட்டு பிஜேபி ஆதரவு தொகுதிகள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா, கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொகுதிகளை நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா 6ல இருந்து 8 தொகுதி வருதுங்க தமிழ்நாடு பூரா. இல்லையா? அதை தாண்டி என்ன இருக்கு சொல்லுங்க? 6ல இருந்து 8 தொகுதி, 10 தொகுதி வைங்க. இந்த 10 தொகுதியிலையும் 20% ஓட்டு வாங்குறதா இருந்தாலும், 20% மேக்சிமம் நான் போட்டிருக்கேன், 20% ஓட்டு வாங்குறதா இருந்தாலும் அதை 40 தொகுதியால பார்த்தா ஆவரேஜ் எவ்வளவு வரும்? ஒரு கிராஸ் ஆவரேஜ் வேணும்ல, கண்டஸ்டட் ஆவரேஜ் ரொம்ப கீழே வருங்க. சோ பெரும்பாலான தொகுதிகளில் டெபாசிட் போயிடும். நீங்க வேணா இது குறிச்சு வச்சுக்கோங்க. தேர்தல் முடிவு வந்த பிறகு என்னோட அனாலிசிஸ் ஒப்பிட்டு பாருங்க. நீங்க தமிழ்நாடு பூரா சராசரியா 30% ஓட்டு வச்சிருந்தாதான் எல்லா தொகுதியிலையும் உங்களுக்கு ஆவரேஜ் வந்து டெபாசிட்டை தாண்டி வரும். 10 தொகுதியில 20% வச்சிருந்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து நிறைய தொகுதியில டெபாசிட் போயிடும். அண்ணாமலை கோயம்புத்தூர்ல டெபாசிட்டுக்கு தான் போராடுறாரு. எப்படி நம்பர் 1 ஸ்பாட்? எங்க நம்பர் 1 ஸ்பாட் போக முடியும்? ஏங்க, அந்த சிங்கை ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப காலமா தெரியுங்க. அதிமுக கேண்டிடேட், சாஃப்ட் ஸ்போக்கன். 3 கேண்டிடேட்டுமே இப்ப நல்லா படிச்சவங்க தான், அண்ணாமலை உட்பட. எல்லாருமே கிட்டத்தட்ட பிஎஸ்சி காலேஜ் ப்ராடக்ட் தான், கோயம்புத்தூர் காலேஜ் ப்ராடக்ட். அப்போ யாருக்கும் வந்து படிப்புலயோ பிற தகுதிகளையோ சளைச்சவங்க கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திமுகங்கும் போது அங்க இருக்கிற அவங்களோட இயல்பான ஒரு ஓட்டு வங்கி, அது போக அவங்களுக்கு இருக்கிற தொழிலாளர் ஓட்டு வங்கி. இவ்வளவு நாள் அவங்க சிபிஎம்க்கு தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவங்க ஏன் போட்டி போடுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அப்போ டஃப் காம்படிஷன்னா இவங்களோட எல்லா அராஜகத்தையும் எதிர்த்து, அதையும் நீங்க கணக்குல சேர்த்துங்க. அப்போ எல்லா அராஜகத்தையும் எதிர்த்து போட்டி போடும் போது 1 2 இயல்பாவே அதிமுக திமுக அந்த ரேஞ்சு தானே வர முடியும். பிஜேபி எங்க இருந்து வரும்? பிஜேபி 20% ஓட்டு தானே போராடணும். 20% டெபாசிட் வாங்க முடியும். அண்ணாமலை 3வது இடத்துக்கு வருவாருங்க. ஜஸ்ட் அந்த டெபாசிட் லெவல்ல கிராஸ் பண்ணிருப்பாரு. இப்ப இதே மாதிரி இன்னொரு 4-5 சாலை மறியல் பண்ணாருன்னு வைங்க, அவரே வந்து அவரோட ஓட்டு வங்கியை குறைக்கிறார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். டிஎம்கேவுக்கு ஒரு கட்டிங் எட்ஜ் வந்து இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அதே போல ஃபுல் எட்ஜ் அவங்களுக்கு. அதாவதுங்க, திமுக அங்க வந்து வெற்றி பெறுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 2வது அதிமுக வருங்கிறதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. 2 பேருக்கும் இடையிலான ஓட்டு வித்தியாசத்துலதான் பல பேருக்கு கருத்து வேறுபாடு வருது. அது 1 லட்சம் ஓட்டா, 50,000 ஓட்டா, 2 லட்சம் ஓட்டா, இதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. என் பார்வை வேற, மத்தவங்க பார்வை வேறவா இருக்கும். நான் வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, அங்க வேலுமணியோட பிரச்சார பலம், அதிமுகவுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு செல்வாக்கு, அதிமுகவோட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அங்க ஜாஸ்தியா இருக்குது. இதை வச்சு அதிமுக அதுவும் காம்படிஷன்ல இருக்கு. ஆனா திமுகவை வெல்றது கஷ்டம். ஆனா பிஜேபி எந்த இடத்துல இருக்குங்கிறதா என்னோட கேள்வி. பிஜேபி வந்து அதிமுகவுக்கே டிஸ்டன்ட் தேர்ட்ல இருக்கு. அப்புறம் எப்படி அது திமுகவோட இதுக்கு நெருக்கத்துக்கு வர முடியும்? அப்ப அண்ணாமலை சேஃபா என்ன நினைப்பாருன்னா,
அவரோட சொந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல தேர்தல் இல்லாம போனா நல்லதுன்னு நினைக்கிறார். அதன் பொருட்டு அவர் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றது கூட தயங்காதவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யார்கிட்ட ஆர்கியூ பண்ண சொல்லுங்க? பிரஸ்னா ஆர்கியூ பண்றாரு, போலீஸ்னா ஆர்கியூ பண்றாரு, இப்ப வாக்காளர்கள்ட்ட ஆர்கியூ பண்றாரு. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.